சிவகங்கை திருப்பத்தூரில் 2 அரசு பேருந்துகள் மோதி 11 பேர் பலியான நிலையில் எஸ்பி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சிவகங்கை எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 அரசு பேருந்துகள் மோதி 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்து தொடர்பாக விபத்து நிகழ்ந்த இடத்தில் காவல் உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். சிவகங்கை எஸ்பி சிவபிரசாத் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். விபத்திற்கான காரணம் குறித்து காவல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், வணக்கம். இந்த ஆய்வு குறித்த முழு விவரம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இன்று மாலை நடைபெற்ற கொடூர சாலை விபத்தில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திலே 4 உயிரிழந்ததாகவும் ஆரம்ப கட்டத்தில் தகவல் வெளியாகினர். பின்னர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெற்று வரும்போது மேலும் 7 பேர் உயிரிழந்ததாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் உயிரிழப்பு 11 பேர் 4 பெண்களும் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கும், மேலும் 4 பேரின் சடலங்கள் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கும், 3 பேரின் சடலங்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த 5 பேர் தற்போது சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுடைய உடல்நலம் குறித்து மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். விபத்து ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 108 அவசர சேவை ஆம்புலன்ஸுகள் 10க்கும் மேற்பட்டவர்கள் பயன்படுத்தப்பட்டு காயமடைந்தவர்கள் சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மதுரை ஆகிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று காயமடைந்தவர்களை பார்க்கவும், அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்து மருத்துவரிடம் சிகிச்சை குறித்து விசாரணையும் மேற்கொண்டார். சம்பவ இடத்தில் மருத்துவமனைகளில் மாவட்ட நிர்வாகத்துடன் காவல்துறை இணைந்து தீவிரமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் நேரில் ஆய்வு மட்டும் நடத்திவிட்டு சென்றுள்ளார். மேலும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் இந்த இடத்தில் சம்பவம் குறித்து இந்த பகுதியில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே விபத்துக்கள் தொடர்பாக அவசர தகவல் பெறுவதற்காக அவசர உதவி எண்ண அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்தில் சிக்கியவர்கள் உறவினர்கள் இந்த எண்ணெய்களை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களையும் பெறலாம் என சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அறிவித்துள்ளனர். மேலும் காயம்பட்ட 40க்கும் மேற்பட்டவர் உடல்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஏதேனும் மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் அவர்கள் அருகிலுள்ள மருத்துவருக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.